ശരീരത്തൊരു മുഴയുടെ പ്രശ്നമുള്ളവരുണ്ട്, കൈ ഉയർത്തിയാട്ട്. എന്തേലും വയറ്റിലോ உங்க உடம்புல ദേഹത്തോ ஏதாவது ஒரு இடத்துல வயித்துல இல்ல முதுகுல கை கால்ல எங்கேயாவது கட்டி, யாருக்காவது கட்டி இருந்துச்சுன்னா வேகமா எழும்பி நில்லுங்க. ഉണ്ട്. സിസ്റ്റർക്ക് എവിടാ ഉണ്ട് ചോദിച്ചാട്ട്. അത് ആ സിസ്റ്റർ ആന്റിക്ക്, ആന്റി നീங்க നെഞ്ചത്ത്. നമ്മൾ യേശുവെന്ന് വിശ്വസിച്ചുകൊണ്ട് വിളിക്കുമ്പോൾ ഇത്രയും പേര് ഒരുമിച്ച് വിളിച്ചാൽ യേശു പ്രവർത്തിക്കാതിരിക്കത്തില്ല. ஆனால் இத்தனை பேர் சேர்ந்து இயேசு என்று கூப்பிடும் பொழுது அவரால் சும்மா இருக்க முடியாது. அவர் அற்புதத்தை செய்தே ஆவார். ഇപ്പോൾ നിങ്ങളുടെ ആ തൊട്ടുകൊണ്ടിരിക്കുന്ന മുഴ ചൊട്ടിപ്പോകാൻ പോവുകയാണ്. இப்போ நீங்க தொட்டுக்கிட்டு இருக்க அந்த கட்டி உடைகிறது. 4 വർഷമായിട്ടുണ്ടായിരുന്ന ഒരു മുഴയാണ്. ഒരു ഓറഞ്ചിന്റെ വലിപ്പത്തിലുണ്ടായിരുന്നു. 4 വർഷമായിട്ട് ഓറഞ്ചിന്റെ വലിപ്പം. പ്രാർത്ഥന കഴിഞ്ഞ് ഇപ്പോൾ ആ മോള് പോയി ചെക്ക് ചെയ്തു, അതവിടെ കാണാനില്ല. தொட்டு பார்த்த பயங்கர பெருசா ரொம்ப ஹார்டா இருந்துச்சு. ஓகே, ரொம்ப கடினமா இருந்துச்சா? பாஸ்டர் சொன்ன உடனே இங்க இருந்து நாங்க வெளிய போறப்ப நான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் தொட்டு பார்த்தேன். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு அப்புறம் நான் அப்படியே கையை வச்சிட்டே இருந்தேன். தண்ணி மாதிரி மெல்ட் ஆகி போயிடுச்சு. 4.5 വർഷമായിട്ടുണ്ടായിരുന്ന മുഴ ചൊട്ടിച്ചു എന്നാണ് നിങ്ങൾ കേട്ടത്. அவர்களுடைய இருதய பக்கத்தில் இருந்த கட்டியை ஆண்டவர் இப்பொழுது ஒன்றுமில்லாமல் ஆக்கி இருக்கிறார். அது உடைந்து விட்டது.